வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 57 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது. மக்களவைத் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதுக்கும் மேற்பட்டோர் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வசதி பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பம் இன்று முதல் படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து நேரிட்ட விபத்தில் 28 பேர் உயிரிழந்தனர். ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்த் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 57 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது. பிரச்சாரம் நிறைவடைவதை ஒட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியா மற்றும் சோன்பத்ராவில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்றார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் தீவிரவாதம் பெருமளவு ஒடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். எல்லைகளை பாதுகாக்கும் திறன் பிஜேபி அரசுக்கு மட்டுமே உள்ளதென்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இலவச எரிவாயு இணைப்பு திட்டம், குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்களினால் மக்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக திரு அமித்ஷா கூறினார். ஹிமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவர் திரு நிதின் கட்கரி, பிஜேபி ஆட்சியில் ஹிமாச்சல பிரதேசத்தில் சாலை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலா மூலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் நடவடிக்கைகளையும் பிஜேபி அரசு மேற்கொண்டதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி நேற்று இமாச்சல பிரதேசம் குழுவில் வாக்கு சேகரித்தார். அங்கு நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த மழை காலத்தில் ஏற்பட்ட சேதங்களின் போது மத்திய அரசு உரிய உதவிகளை வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் துத்தி என்ற இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், இளையோர் மேம்பாட்டில் பிஜேபி அரசு கவனம் செலுத்தவில்லை என்று குறை கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னிவீர் திட்டம் திரும்பப் பெறப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பீகாரில் 8, ஹரியானாவில் 4, ஜார்க்கண்டில் 3, ஒடிஷாவில் 6, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா 13, மேற்குவங்கத்தில் 9, சண்டிகரில் ஒரு தொகுதியில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளில் டிஜிட்டல் கேமராக்கள் பொருத்தப்படுவதுடன் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 6 கட்ட தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இதற்கான முன்னேற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 2ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. மக்களவைத் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதுக்கும் மேற்பட்டோர் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வசதி பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எந்த ஒரு தகுதியான வாக்காளரும் உடல் ரீதியான அல்லது பிற தடைகள் காரணமாக வாக்களிக்கும் உரிமையை இழக்கக்கூடாது என்பதில் தேர்தல் ஆணையம் உறுதியுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் இதுவரை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் மிகுந்த உற்சாகத்துடன் தேர்தலில் பங்கேற்று வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். இன்று மாலை 4 மணி அளவில் கன்னியாகுமரி வரும் அவர் கடலில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு சென்று அங்கு தியானம் மேற்கொள்ள உள்ளார். பிரதமரின் வருகையொட்டி கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் தனி விமானம் மூலம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வருகை தரும் பிரதமர் அங்கிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக மாலை சுமார் 4:30 மணி அளவில் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து இறங்குகிறார். பின்னர் பிரதமர் அங்கிருந்து கார் மூலம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். பின்னர் விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு செல்கிறார்.
அங்குள்ள சுவாமி விவேகானந்தரின் முழு உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். பின்னர் அங்குள்ள பகவதி அம்மன் கால்பாத மண்டபத்தில் வழிபாடு நடத்தும் பிரதமர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் அமைந்துள்ள தியான மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார். இன்று இரவு, நாளை இரவு என 2 நாட்கள் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலேயே தங்கி பின்னர் ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் 3 மணி அளவில் படகு மூலம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தின் அருகே உள்ள 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையை சென்று பார்வையிடுகிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகு மூலம் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று உத்தராகண்ட் செல்கிறார். காஞ்சிதாமில் உள்ள நீம் கரோரி ஆலயத்துக்கு சென்று வழிபடும் அவர் பந்த் நகரில் உள்ள கோவிந்த் வல்லப் பந்த் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றுகிறார். குடியுரிமை திருத்த சட்ட விதிகளின் கீழ் குடியுரிமை சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறை மேற்கு வங்கம், ஹரியானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் தொடங்கியுள்ளது. அந்த மாநிலங்களைச் சேர்ந்த முதல் தொகுதி விண்ணப்பதாரர்களுக்கு அதிகாரமளிக்கப்பட்ட குழு நேற்று குடியுரிமை சான்றிதழ்களை வழங்கியது. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான தூதரக நிலையிலான 4வது சுற்று பேச்சுவார்த்தை தில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் பாஸ்போர்ட் மற்றும் விசா பிரிவின் இணைச் செயலாளர் டாக்டர் அமன் பூரி இந்திய குழுவிற்கு தலைமை வகித்தார். பங்களாதேஷ் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் தெற்காசிய பிரிவு தலைமை இயக்குநர் திரு ரோகேபுல் ஹக் தலைமையிலான குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது. தூதரக விவகாரங்கள், விசா விவகாரங்கள், குற்றவாளிகளை ஒப்படைப்பதில் ஒருங்கிணைப்பு போன்றவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையை டாக்காவில் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 28 பேர் உயிரிழந்தனர். குவெட்டா அருகே சென்று கொண்டிருந்த அந்த பேருந்தின் டயர் வெடித்ததன் காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் பிரதமர் திரு ஷாபாஸ் ஷெரீப் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். தில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பம் இன்று முதல் படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் பல இடங்களில் நேற்று வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. எனினும் முங்கேஷ்பூர் பகுதியில் மிக அதிக வெப்பம் பதிவானதாக வெளியான தகவல் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே முங்கேஷ்பூர் பகுதியில் அதிக வெப்பநிலை பதிவானது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிடப்படவில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். தில்லியில் இந்த அளவு அதிக வெப்பம் பதிவாக சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலை 46.8 டிகிரி செல்சியஸாக பதிவான நிலையில் மாலையில் சில இடங்களில் லேசான மழை பெய்தது. மிசோரம் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளது. ஐஸ்வாலின் புறநகர் பகுதிகளான மெல்தம் மற்றும் ஹிலிமன் பகுதிகளில் இடிபாடுகளில் இருந்து மேலும் 2 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஐஸ்வால் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரகுல் அல்வால் தெரிவித்தார். இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இம்பால், இரில், பராக் உள்ளிட்ட நதிகளில் வெள்ள நீர் அபாய கட்டத்தை தாண்டி ஓடுகிறது. பல்வேறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு மற்றும் மொபைல் இணைப்பும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மாநில அரசு நிவாரண முகாம்களை திறந்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் தகுதிச்சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்த் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 71 கிலோ எடைப்பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் தாய்லாந்தின் பீரப்பட்டை வென்றார். அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறது. செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. நார்வேயில் நடைபெற்று வரும் செஸ் போட்டியின் 3வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் இப்போட்டியில் பிரக்ஞானந்தா 5.5 புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 57 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது. மக்களவைத் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதுக்கும் மேற்பட்டோர் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வசதி பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பம் இன்று முதல் படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து நேரிட்ட விபத்தில் 28 பேர் உயிரிழந்தனர்.
ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்த் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.